ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் இதுக்கான எக்ஸாமினேஷன் இன்னைக்கு அவுட் பண்ணியிருக்காங்க. வாங்க அதுக்கான டீட்டெயிலை ஃபாலோ பண்ணிடலாம். இது 23rd September 2025 இன்னைக்கு இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு சொல்லும்போது த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. இது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா அதில் போய் நீங்க செக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் கோர்ஸ் ஆஃப் எக்ஸாமுடைய ஃபுல் டீடைல் கொடுத்திருக்காங்க. ஃபைனல் கோர்ஸ்க்கும் சரி, இன்டர்மீடியட்க்கும் சரி, ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கும். ஃபைனல் கோர்ஸ் சொல்லும்போது குரூப் 1, குரூப் 2 அந்த ரெண்டுத்துக்கான எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. 5th, 7th, 9th January 2026 இந்த டேட்ல எல்லாம் குரூப் 1 ஃபைனல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி 11th, 13th, 16th January 2026 இந்த டேட்லாம் ஃபைனல் எக்ஸாமோடைய குரூப் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதே மாதிரி இன்டர்மீடியட் கோர்ஸ் அதுக்கான டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 6th, அதுக்கப்புறம் 8th, 10th இந்த January 2026 இந்த டேட்ல எல்லாம் இன்டர்மீடியட் குரூப் 1 டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 12th, 15th, 17th இந்த டேட்லாம் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர் இருக்கும். அதனால 4 டேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 18th, 20th, 22 அண்ட் 24th இந்த டேஸ்லாம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹவர்ஸ் அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க பாருங்க, ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 அது 2 PM to 5 PM அந்த ரேஞ்சில் இருக்கும். 3 ஹவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 3 and 4 பொறுத்த வரைக்கும் 2 PM to 4 PM இது 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இன்டர்மீடியட் அது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு டோட்டலா குரூப் 1, குரூப் 2 டோட்டலா 6 பேப்பர்ஸ் வரும். ஒவ்வொரு பேப்பருமே காமன் தான். 2 PM to 5 PM 3 ஹவர்ஸ். ஃபைனலை பொறுத்த வரைக்கும் 6 பேப்பர்ஸ்ல பேப்பர் 1 to 5th அது வரைக்கும் 2 PM to 5 PM 3 ஹவர்ஸ் இருக்கும். ஆனா பேப்பர் 6 பொறுத்த வரைக்கும் 4 ஹவர்ஸ் 2 PM to 6 PM அந்த கேட்டகரியில இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு, எதை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, ஓசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், கும்பகோணம், மதுரை, நாகப்பட்டினம், நாகர்கோயில், நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம், சிவகாசி, தஞ்சாவூர், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, வேலூர் அண்ட் விழுப்புரம் இங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. எக்ஸாக்டா நீங்க அந்த டேட்ல எந்த இடத்துல இருப்பீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை சூஸ் பண்ணீங்க. இன்கேஸ் நீங்க எதனா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நியரஸ்டா எந்த சென்டர் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நேட்டிவ்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நியரஸ்டா எந்த டிஸ்ட்ரிக்டோட சென்டர் சூட்டபிளா இருக்குமோ அதை சூஸ் பண்ணீங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் கம்பல்சரி நீங்க ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். எந்த URL நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க லிங்க்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது https://eservices.icai.org இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இது செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த URL கிளிக் பண்ணி நீங்க அதுக்குள்ள உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்றாங்க அதோட டீடைல் ஃபுல்லாவே இங்க கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் விண்டோ ஃபார் சப்மிஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தியும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் எப்பத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது 3rd November மண்டே அன்னில இருந்து நீங்க போடலாம். அதுவே எதுக்குள்ள நீங்க போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லும்போது 16th November டோட்டலா ஒரு 13 டேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள கம்பல்சரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும். 16th நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பெனால்ட்டியும் பிடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் அதுக்கு மேல போகும்போது 19th வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுவும் 19th நீங்க முடிக்கணும். 17th, 18th, 19th அதுக்குள்ள நீங்க கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனா நீங்க என்னன்னா பெனால்டி ஃபைன் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது 600 எக்ஸாமினேஷன் ஃபீஸை விட எக்ஸஸா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது 600 வித் லேட் ஃபீஸ். வித்தவுட் ஃபீஸ் லேட் ஃபீஸ் சொல்லும்போது 16th நீங்க கம்பல்சரி முடிச்சிருக்கோம். 3rd to 16th இன்கேஸ் லேட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது 19th வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்கேஸ் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் சேஞ்ச் பண்ணணும், எதனா சின்ன சின்ன கரெக்ஷன் எதனா ஃபாலோ பண்ணணும், அதுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது 20th November to 22nd November ஒரு 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எதனா தப்பா நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க, கரெக்ஷன் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க. ஃபீஸ் டீட்டெயிலா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 குரூப் இருக்கு. அந்த சிங்கிள் குரூப் நீங்க எழுதுற மாதிரி இருந்தா 1500 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இன்கேஸ் குரூப் 1, குரூப் 2 ரெண்டுமே நீங்க எழுதுற மாதிரி இருந்தா
2700 as எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஓவர்சீஸ் சென்டர், பூட்டான், நேபாள் அந்த அமௌண்ட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்தியாவில் தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அடுத்தது ஃபைனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் குரூப்பா நீங்க எழுத போறீங்க அப்படின்னு சொல்லும்போது 1800 பே பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் 2 குரூப்பையும் சேர்த்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு பே 3300. அதுக்கு அடுத்தது இதுலயும் ஓவர்சீஸ் சென்டர் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பூட்டான், நேபாள் அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க அந்த கண்ட்ரிலாம் இருக்கும்போது நீங்க டைரக்டா அந்த அமௌண்ட் பே பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோனா 1500. அதை நீங்க வந்து பே பண்ணணும். இதுக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். எக்ஸாமினேஷனோட டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னில இருந்து தயவு செஞ்சு படிங்க. இன்னில இருந்து படிச்சாதான் உங்களால கம்பல்சரி கிளியர் பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்ட் சிஏ பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னில இருந்தே கஷ்டப்படுங்க. ஆல் தி பெஸ்ட். சிஏ பத்தி எதனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.